வணக்க மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உணவு முறைகள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு சரிவர பயன்படுத்தணும், அத பயன்படுத்துற முறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தானியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தானியங்கள் முதல் பகுதி நான் போட்டிருக்கேன். கீழ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க போய் பாருங்க. அந்த வகையில தானியத்தோட வலியவர்கள பார்த்துட்டோம். அடுத்து எளியவர்கள் பார்க்கணும். எளியவர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் எளியவர்கள்னு சொல்றேன் அப்படின்னா, இவங்கள பொறுத்தளவுக்கு தானியங்கள் வந்து இது ரொம்ப ரொம்ப அதிகமான விலை இருக்கும். ஸோ இந்த விலைகள்ல வந்து நம்மளுக்கு வாங்கி வந்து உணவு முறைகள்ல பயன்படுத்தணுங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள எளியவர்களா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். வலியவர்கள் முன்னாடி போட்டிருக்கேன். நீங்க போய் பாருங்க. அவங்கள தான் நம்ம டெய்லி யூசஸ்ல பண்ணணும். இவங்களையும் நம்ம பண்ணலாம். பட் ஆனா வந்து அது எத்தன பெர்சன்டேஜ் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. அந்த வகையில தானியங்களில் உள்ள சத்து நிலவரங்கள்ல எளியவர்கள் பாகம் 2 பார்க்க போறோம். பாகம் 1 வந்து வலியவர்கள் கீழ இருக்கும். அந்த வகையில எளியவர்கள பொறுத்தளவுக்கு நாம 4 விதமான தானியங்கள் பார்க்க போறோம் சிறுதானியங்கள்ல. சாமை, சோளம், திணை, வரகு இந்த 4 பேர்த்த பார்க்கலாம். சாமைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தானியங்களில் மந்திரின்னு சொல்லலாம். ஏன்னா மந்திரிங்கிறதால மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவா இருக்காங்க. ஸோ சாமிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 கிராம் 10% வந்து நம்ம உணவு முறைகள்ல எடுத்துக்கலாம். அரிசி எடுத்துக்கிற மாரி எடுத்துக்கலாம். ஏன்னா அரிசிக்கு நான் 10% தான் குடுத்துருந்தேன். கீழ நீங்க அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தானியங்களோட மந்திரி வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, தோசை, பாயாசம், சாதம், வெண்பொங்கல், கேசரி இந்த மாரி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு டெய்லி என்னால வெண்பொங்கலும், என்னால வந்து கேசரியும் வந்து பாயாசம் வச்சு குடிக்க முடியாது. ஆனா வெண்பொங்கல்ங்கிறது சிட்டி பிளேஸ்ல மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு உணவு முறையா இருக்குங்க. அத வந்து கண்டிப்பா வந்து சாமை அரிசியில வந்து அத வந்து வாரத்துக்கு வீக்லி ஒன்ஸ் சம்திங் வந்து சாப்பிட்டுட்டு நல்லதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அத சொல்லியிருக்கேன். நீங்க தோசைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அரிசிக்கு பதில் பார்த்தீங்கன்னா, இத பயன்படுத்தலாம். சாமைங்கிறது ஒரு அரிசி வகை இனம் தான். ஸோ அத வந்து கண்டிப்பா நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா சாமிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான அ ஒரு உணவுன்னு சொல்லலாங்க. ஏன்னா, அந்த இடத்துல பொறுத்தளவுக்கு தானியங்கள்ல மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சத்துக்கள வந்து சாமி கொண்டிருக்கு. ஸோ பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்து சோளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தானியங்களின் அரசன். அரசன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சோளம் வந்து 15% வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, சோளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உளுந்து மாரி தான். ஸோ உளுந்து வகைகள்ல எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ, அதே மாரி இத அரைச்சு மிகப்பெரிய அளவுல வந்து தோசை, சூப்பு, வடை, பூரி, பணியாரம், கிச்சடி இந்த மாரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நெறைய ரெசிபீஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு மக்களே. ஏன்னா நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ சோளம் வந்து நம்ம ஒரு அரசன உட்கொள்றப்போ, அரசன் மாரி இருக்கணும் அப்டின்னா, ஏன்னா தானியங்கள் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு அ நம்மளோட எனர்ஜி ஃபேக்டர் நம்ம டெய்லியும் இயங்குறதுக்கு நம்மளுக்கு நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் நியூட்ரிஷன்ஸ் பேஸ்ல தேவைப்படுற மாதிரி நம்மளுக்கு எனர்ஜிஸும் கார்போஹைட்ரேட் கலோரிஸு ப்ரோட்டீனு சம்திங் அந்த இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து இங்க எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சோளமும் யூஸ் பண்ணணும் அடுத்து திணையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தானியங்களின் இளவரசன் அப்படின்னு இவரை சொல்லலாம் ஸோ திணையரிசி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10% நான் தான் சொல்றேன்ல மக்களை எல்லாமே கன்சிஸ்டன்சியா நாம வந்து யூஸ் பண்ணணும் ஆனா வந்து அது வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அது கடையில தான் வாங்கணும் ஏன்னா டெய்லி வந்து இட்லி ஏன்னா எங்க வீட்ல எல்லாம் எங்க அம்மா வந்து ஏன்டா உங்களுக்கு ஒரு இட்லி போட்டு போதாதா தோசை வேணும் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க தோசை வேணுமான்னு கேட்பாங்க ஸோ நிறைய அம்மாக்கள் வந்து நம்ம பசங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது இட்லியாவும் சுட்டு போடுங்கம்மா அம்மா நான் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க பசங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து தோசை வெண்பொங்கல் புட்டு லட்டு இந்த மாதிரி வந்து அதை பிடிச்சு கூட வச்சு சாப்பிடலாம் ஸோ அதை வந்து அந்த அம்மாக்களோட விருப்பங்கள் மாதிரியே விட்டுருங்க எனக்கு இது வேணும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் கண்டிப்பாக அம்மாக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அதை பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே ஒரு நாள் சரியாகும் கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அந்த வகையில் இந்த தானியங்களின் இலவசனை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு 10% வந்து கன்சியூம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நான் போட்டிருக்கிற பர்சன்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்கிற பர்சன்டேஜும் இதுவும் பார்த்தீங்கன்னா 100% இருக்கும் அதாவது நீங்க அரிசி எப்படி சாப்பிட்றீங்க 100% அரிசியா சாப்பிட்றீங்க அந்த 100% வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் அதை தான் நீங்க வந்து எடுத்துக்கணும் அதுக்குன்னு 100% இதை மட்டும் சாப்பிட்டா மட்டும் இல்லைங்க இது வெறும் தானியங்கள் தான் தானியங்கள்ல 100% நீங்க அரிசியில வெறும் அரிசி மட்டும் சாப்பிட போறது இல்லை அதுல குழம்பு ஊற்றி சாப்பிடுவீங்க சம்திங் நிறைய இது ஆட் பண்ணி கீரை பொரியல் இது மாதிரிலாம் சாப்பிடுவீங்க ஸோ அவங்க ஒரு தனி கேட்டகரிஸ்ல இருக்காங்க இவங்க ஒரு தனி கேட்டகரிஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அதுதான் நான் சொல்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வரகு பொறுத்தளவுக்கு தானியங்களின் மகாராணி அவங்கள தான் சொல்றாங்க ஸோ வரகு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அதையும் 10% எடுத்துக்கிங்க நல்லது தான் அது பார்த்தீங்கன்னா இட்லி சாதம் பொங்கல் பாயசம் கஞ்சி கேசரி இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் மிக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்மளோட தானிய உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கு மக்களை ஏன்னா தானியங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1967 68 வரைக்கும் 74 மில்லியன் டன் தான் பட் ஆனால் 2021 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 314 டன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து
ஏற்றுமதி பண்ணியிருக்கோம்னா அப்போ உற்பத்தி அதிகமா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா உணவு பற்றாக்குறை நிலையிலிருந்து மிகப்பெரிய அளவுல வந்து உணவு உற்பத்தி, அதாவது தானிய உற்பத்தியாளராக மாறியிருக்கு அப்படிங்கிற மாரிலாம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஸ்டேட்டஸ் நான் பார்த்தேன். ஸோ அதுல கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, சம்திங் சாமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வரும் எதிர்காலத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றமான பயிரா இருக்கு. ஏன்னா குறைந்த தண்ணீல வளரக்கூடிய பொருள் அப்படிங்கிறங்காட்டி, இப்ப தண்ணி அதிகமா இருந்தங்காட்டி நம்ம எல்லாமே அரிசியா போட்டு தள்ளிட்டோம். இனிமேல் வந்து தண்ணி பற்றாக்குறைங்கிறது மிகப்பெரிய அளவுல வந்து எல்லாத்துக்கும் பெரிய விஷயமா கருதப்படுறதுனால, இது வந்து கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிற மாரி அந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு நியூஸ் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு ஏத்துக்கக்கூடியதா இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நான் கேட்கிறேன். கண்டிப்பா வந்து நீங்க பார்த்துக்கலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் 100 கிராம் இல்ல. இந்த இந்த 4 வகையான எளியவர்கள் கையிலிருந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் முதல்லயே சொன்ன மாரி தான் கலோரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எனர்ஜி தர ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துரலாம். அந்த இதில பார்த்தீங்கன்னா, கலோரிஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீனு, இது ஃபேட்டு, நார்ச்சத்து இதெல்லாம் பார்க்க போறோம். கொழுப்பு நார்ச்சத்துலாம் பார்க்க போறோம். அது எத்தன பெர்சன்டேஜ் என்னோட உடம்புக்கு அதாவது 70 கேஜி இருக்கேன். எனக்கு எவ்வளோ தேவைங்கிறத வந்து நான் உங்களுக்கு இதில போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து இது எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறது ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. நான் அத வந்து டீட்டெயிலா நான் சொல்றேன். உங்களுக்கே தெரியும். ஏன்னா 70 கேஜிஸ்க்கு 2800 தேவைப்படுது அப்படின்னா, 60 கேஜிஸ்க்கு எவ்வளோ தேவைப்படும்? 2300, 200 அந்த மாதிரி தான் தேவைப்படும் அதிகபட்சமாவே. ஸோ சாமையில பார்த்தீங்க இந்த 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 லிஸ்ட்ல கலோரிஸ் அதிகமா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சரிவர இருக்காங்க. கலோரிஸ் வந்தா இதான் சொல்றேன். கலோரிஸ் வந்து எல்லா ஃபுட்லயும் இருக்கு. அந்த ஃபுட்ல வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிற ஃபுட் பார்த்தீங்கன்னா, தானியங்கள் தான். ஸோ தானியங்கள் வந்து எப்பயுமே கலோரிஸ் அதிகமா கொண்டிருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, கலோரிஸ் 300 எபோவ் தான் எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் எனர்ஜி தர்றதுக்கு ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து சரிவர இருக்கிறாங்க. கடந்த இத ஒப்பிடுறப்போ இவிங்களும் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நல்லா தான் இருக்காங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கு நியூட்ரிஷன்ஸ் தேவையில்லையே, நம்மள இயங்க வைக்கிறவைங்க வந்து இவிங்கங்க. அதாவது இந்த சத்துக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து டெய்லியும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பனா தான் வந்து நம்மளால நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்மளோட பொது விதி. எல்லா ஹெல்த் டிப்ஸ்லயும் இத தான் சொல்றாங்க. கண்டிப்பா அத எடுத்துக்கங்க. அடுத்து இப்போ உலகமே ஓடிக்கிட்டு இருக்க புரோட்டீன். புரோட்டீன் பின்னாடி மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் ஓடுது. ஜிம்ல போற பசங்க, புள்ளைங்க எல்லாருமே புரோட்டீன். எனக்கு தெரிஞ்சு எங்க கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா, வெறும் முட்டையோட வெள்ளக்கருவ சாப்பிட்டு கருப்பு கருவெல்லாம் உள்ள அந்த முட்டையோட கருவெல்லாம் கீழ போடுறாங்கங்க. கருவுல எவ்ளோ சத்துக்கள் இருக்கு தெரியுமா? நீங்க வெறும் புரோட்டீன மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுனீங்க அப்படின்னா, உள்ள இருக்கிற பல சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகுது மக்களே. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய அளவுல ஒரு தவறான விஷயம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டீன் எல்லாத்துலயும் வந்து இவங்க எல்லாம் சரிவர இருக்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம 100 கிராம்லயே எடுத்துக்கிற முடியும் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு ஈக்குவேஷன் நான் வந்து கடைசியில ஒரு ஈக்குவேஷன்ஸ் இவ்வளோ இந்த ஃபுட்டு இது சாப்பிட்டா தான் எல்லா சத்துக்களும் சமச்சீர் உணவு அட்டவணைன்னு சொல்லி போடுவேன். கண்டிப்பா அதுக்கு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நானே வெயிட் பண்ணணும்னு நான் தயார் பண்ணல. பட் ஆனா அதுக்கான எல்லா டேட்டாஸையும் எடுத்து வச்சுட்டேன். கண்டிப்பா உங்களுக்காக அத சப்மிட் பண்ணுவேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க. கண்டிப்பா அது கடைசியா உங்களுக்கு அத ஒரு ஃப்ரீயா நான் உங்களுக்கு வந்து எல்லாமே குடுக்கணும்னு ஆசைப்படுற மக்களே கண்டிப்பா கேளுங்க. கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் அந்த சார்ட் கண்டிப்பா கிடைக்கும். அது ஒரு நாள் குடுப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நல்ல கொழுப்பு குட் குட் ஃபேட்ன்னு சொல்ற டிரான்ஸ் ஃபேட் அந்த ஸ்ட்ராட்டிஸ்ஃபியர் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல. அந்த குட் ஃபேட்ன்னு சொல்லுவாங்க. அந்த குட் ஃபேட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ இது தேவை தான். ஏன்னா மத்த பொருட்கள் நெறைய இருக்கு மக்களே. அதனால தான் கம்மியா குடுத்துருக்காரு கடவுள். அடுத்து ஃபைபர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாட்ட அப்படியே வழுக்கிட்டு அதாவது அவைங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவைங்கலாம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு இன்ஜினுக்கு தேவையான ஆயில்ஸ் மாரிங்க. அந்த ஆயில்ஸ் எப்படி வந்து அந்த இன்ஜின மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆ ஸ் அ எப்படி சொல்றது? நல்ல ஒரு சரிவர இயங்க வைக்கிறதுக்கு எப்படி அந்த ஆயில் தேவைப்படுதோ, அது மாரி ஃபைபர். ஸோ ஃபைபர வந்து என்னைக்குமே வந்து நம்ம மிஸ் பண்ணிறக்கூடாது. ஃபைபர் இல்லாம நம்ம ஒரு உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நம்மளோட இப்பல்லாம் நெறைய அனிமேஷன்ஸ் வீடியோ வரும் பார்த்துருக்கீங்களா? ஏஐ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இரைப்பை பேசுற மாரியும், அது கண்ட்ரோல் பண்ற மைண்ட் பேசுற மாரியும், ஓனர் இன்னைக்கு வேகமா போயிட்டு இருக்காருடா! அப்படிங்கிற மாரிலாம் நெறைய இருக்கும்ல. அந்த ஏஐ வீடியோலாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஏஐ வீடியோலாம் நம்மளுக்கு ஒரு உணர்த்துது என்ன தெரியுங்களா? நாம எது எதுல வந்து இந்த உலகம் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வீக்கா இருக்கிறப்போ, கம்ப்யூட்டர் மிகப்பெரிய அளவுல வந்து நம்மளுக்கு ஒரு அபூர்வமா தெரிஞ்சுது. இந்த உலகம் செல்ஃபோன்ல வீக்கா செல்ஃபோன்ல வீக்கா இருக்கிறப்போ, செல்ஃபோன நெறைய இடத்துல வந்து குடுத்து நெறைய இடத்துல வந்து இப்போ செல்ஃபோன் சலிச்சிருச்சு. அப்புறம் ஏஐ பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஏஐ வந்து ஒரு சாதாரண விஷயமாயிருச்சு. அதுபோல தான் என்னைக்குமே வந்து ஒரு மவுசு குறையாத
ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து ஃபுட்டு தான். ஸோ ஃபுட்டுக்கு உங்களுக்கு என்னைக்குமே மவுஸ் இருக்கணும். அதைத்தான் நான் உங்களுக்காக தெரியப்படுத்துறேன். அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மினரல்ஸில் போயிடுவோம். மினரல்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 100 மில்லிகிராம் என்னோட உடம்புக்கு தேவை. உங்கள் உடம்புக்கு வந்து நீங்கள் அவங்களோட வெயிட்டை வச்சு அந்த பிஎம்ஐ வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் ஈஸியான மெத்தட் தாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ரொம்ப என்னன்னா இப்போ 70 70 கேஜிஸ்க்கு வந்து 100 மில்லிகிராம் தேவைப்படுது அப்படின்னா 35க்கு 500 கிராம் தேவைப்படும். அப்புறம் 50 கேஜி இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ தேவைப்படும்னா 650 டு 80 தேவைப்படும். ஸோ அதாவது சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கால்சியம் பார்த்தீங்கன்னா நல்ல அளவில் இருக்குங்க மக்களே. இந்த இந்த கால்சியம் வந்து இது வந்து கொஞ்சம் ஆடட் ஆகும். இதில் வந்து அயன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஹெவியாக இருக்காங்க. சாமையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு தேவையானதை அதுவே கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோளம் பொறுத்தளவுக்கு கம்மியா தான் இருக்கிறாங்க. திணையிலும், வரகுலையும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா தான் இருக்காங்க. ஆனா சாமை அரிசியில இரும்புச்சத்து அதிகமா இருக்கு. ஸோ இரும்புச்சத்த பொறுத்தளவுக்கு பெண்கள் இந்த தாய் உள்ளம் கொண்ட பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சாமை அரிசியெல்லாம் யூஸ் பண்ணுங்க. நம்ம சம்பாரிக்கிறதே பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு தான் மக்களே. கண்டிப்பா இதுலலாம் வந்து யாரும் எதுவும் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து நீங்க நல்லா சரிவர சாப்பிட்டுட்டு, என்னோட கமெண்ட்ல வந்து நீங்க குடுத்த டிப்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்க சொல்றதால தான் நான் வந்து இவ்ளோ ஒர்க் பண்றது வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம் அது நீங்க எப்படி எனக்கு குடுப்பீங்கன்னு நெனைக்கிற மக்களே. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இரும்புச்சத்து வந்து சாமையில அதிகமா இருக்கு. யூஸ் பண்ணிக்கங்க. மேக்னீசியம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா சோளத்தில அதிகமா இருக்கு மக்களே. சோளம் பொறுத்தளவுக்கு சோள வடை அந்த மாரிலாம் எனக்கு தெரிஞ்சு இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். சோளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பு, வடை, பணியாரம், கிச்சடி அப்படிங்கிற மாரி சந்தோஷமா சாப்பிடலாம் மக்களே. சாப்பிடறதுக்கு தான் பொறந்திருக்கோம். சாப்பிட்டு தள்ளுங்க. அதுதான் என்னோட ஆசையா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இவைங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்காங்க. பாஸ்பரஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சரிவர உடலுக்கு தேவையான ஒரு 30 டூ 40% இவங்க குடுத்துர்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் தேடி நாம ஏன் ஓடணும்? மிகப்பெரிய அளவுல பாஸ்பரஸோட மிகப்பெரிய வேலையே பார்த்தீங்க அப்படின்னா, அ உடம்பு பலவீனத்த குறைக்கிறது தான். ஸோ அவங்க ஈஸியா குடுக்குறாங்க. நம்ம உடல் இயங்கணும்னாலே நம்ம என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும். இதத்தான் சொல்றாங்க முன்னோர்கள். சாப்பிட்டு சாப்பிட்டு தான் உடம்ப ஏத்தணும் அப்படின்னு. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப எலும்பு பலவீனமா இருக்கா? ஸோ அதாவது எலும்பு பலவீனம்னா எப்படின்னா, நீங்க கை வலிக்கிறதுக்கும், எலும்பு வலிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. என்ன விட நெறைய மக்கள் இதெல்லாம் நெறைய பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் என்னோடதுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பசியே எடுக்காம இருக்குன்னா, நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த மாரி சில சிம்ப்டம்ஸ் வந்து இல்லாம இருக்கிறதுக்கும் காரணம் தான். ஸோ அத வந்து கண்டிப்பா நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்து இந்த கிராம்ல பொட்டாசியம் பார்த்தீங்க அப்படின்னா, பொட்டாசியம் வந்து 4700 கிராம் வந்து என்னோட வெயிட்டுக்கு தேவை. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சாமை, சோளம், திணை, வரகு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கன்டென்ட்ஸ் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, சோளத்தில வந்து அதிகமான பொட்டாசியம் இருக்கு. பொட்டாசியத்தோட மிகப்பெரிய வேலையே நம்ம வந்து சொன்ன மாரி தான். பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா, இதய துடிப்ப மிகப்பெரிய அளவுல வந்து சீரா வச்சிருக்கும் மக்களே. பிளட் பிரஷரு, உடல்ல இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், சிக்னல்ஸ் அந்த மாரிலாம் வந்து நரம்பு சிக்னல்ஸ்லாம் நம்ம காப்பாத்துன்னு சொல்லியிருக்கேன். இதுவே இது ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, தசைப்பிடிப்பு, பலவீன சோர்வு, இதய துடிப்பு, தலை சுற்றல், மலச்சிக்கல், மூச்சு திணறல் அந்த மாரி நெறைய எஃபெக்ட்ஸ் ஏற்படும். பட் ஆனா அதிகமா எடுக்கக்கூடாது. எடுத்தா சில அது என்ன இதய துடிப்பு பாதிப்பு இந்த மாரிலாம் வரும். கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தேவை 4700 மில்லிகிராம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஹியூமன் பீயினும் இருக்கிற மினரல்ஸ அப்படியே வந்து கன்சியூம் பண்றது இல்ல. மேக்ஸிமம் சொல்றேன். ஆனா பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் நெறைய இருக்கு. ஸோ வரும் இதுல வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம அடுத்த மினரல்ஸ்ல சோடியம், துத்தநாகம், மேக்னீஸ், செலீனியம், செம்பு இதெல்லாம் பார்க்கலாம். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, துத்தநாகம் மட்டும் தான் இருக்கு. மத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சோடியம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு உப்பு தான். ஸோ சாமையில மட்டும் கொஞ்சம் இருக்கு. துத்தநாகம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு தேவை 11 மில்லி கிராம்ஸ் வேணும். ஆனா பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வந்து திணையில அதிகமான துத்தநாகம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மேக்னீஸ், செலினியம், செம்பொல்லாம் இல்ல அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸ் பி. விட்டமின் பில குரூப்ல பார்த்தீங்கன்னா, 6 விதமான விட்டமின்கள் இருக்கு. பி1, பி2, பி3, பி6, பி9, பி12 அப்படிங்கிற மாரி இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, அங்கங்க பி1 வந்து சோளத்திலயும், திணையிலயும் இருக்கு. ஸோ ரொம்ப குறிப்பிட்ட அளவு இருக்கு. ஏன்னா திணையில பார்த்தீங்க அப்படின்னா, பாதி அளவு தேவையான வைட்டமின் பி1 இருக்கு. ஏன்னா வைட்டமின் பி1 வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து நான் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா வைட்டமின் பி1 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய பங்காற்றுது நம்மளோட உணவுகள்ல. உணவிலிருந்து கிடைக்கும் கார்போஹைட்ரேட் அப்படியே வந்து நம்மளுக்கு குடுக்கும். மூளை, நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே சரியா உதவுறதுக்கும், இதய துடிப்ப ரொம்ப ரொம்ப சீரா வச்சுக்கும் மக்களே. ஏன்னா, இதய நோய்ங்கிறது இப்ப இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல ஒரு பரவல் நோயா இருக்கு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆயில் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த அளவுக்கு வந்து
இதயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்டதை இன்புட் பண்றோமோ, அது நல்லதை இன்புட் பண்ணணும். அப்பதான் அவிங்க 2 பேரும் அடிச்சுப்பாய்ங்க. நம்ம இதயம் நல்லாருக்கும். ஸோ அந்த மாரி வந்து யோசிங்க. ஜீரணத்துக்கு நல்லா இருக்கும் மக்களே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விட்டமின் பி1லாம் தைமீன் சொல்லுவாங்க. தைமீன் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இருக்கு. இது பத்தாம போறது தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா மனுஷனுக்கும் இருக்குன்னு நெனைக்கிறேன். கடுமையான சோர்வு, மனக்குவிப்பு குறைவு. மனக்குவிப்புன்னா வச்சுக்கங்க, நம்மளோட மனசு எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட்லயே இருக்கும். அதுக்கு வந்து இந்த பி அண்ட் தைமன் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா நெறைய உணவுகள்ல அது இல்ல. அதனாலேயே வந்து இது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றம் இருக்கு. ஸோ கால்கள்ல பலவீனம், அந்த மாதிரி இதய செயல்பாடு பாதிப்பு, நரம்பு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது அதிகமா கன்சியூம் பண்ணிட்டா தலைவலி அந்த மாதிரிலாம் வரும். பட் ஆனால் அதிகமா வந்து ஃபுட்ல பண்ணிட்டா ரேர் தான். ரொம்ப ரேரா அலர்ஜி வரும் அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு இது இல்லை. அதே பி2 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விட்டமின்ஸ் பிலேயே வந்து எல்லாமே இந்த விட்டமின் பி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விட்டமின்ஸை பொறுத்தளவுக்கு உடல் உறுப்புகள்ல இருக்கிற ரத்த நாளங்களும் ரத்தமும் சம்திங் இதயம் நம்ம உள்ள இருக்க ஆர்கன்ஸ்க்கு விட்டமின் பி ஓட குரூப் எல்லாமே தேவை மக்களே. நல்லா சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் பின்வரும் ஒரு விட்டமின் பி எல்லாம் நிறைய இடத்துல தேவைப்படும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பி1லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான உணவுகள்ல தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பி1லாம் பார்த்தீங்கன்னா எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த உலர் விதைகள், அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த ஆளி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு இந்த மாதிரி சம்திங் அதில் தான் இருக்கும். மசாலா பொருட்கள்ல இருக்கும், பருப்பு மற்றும் தானியங்கள்ல இருக்கும். ஸோ பருப்புல இருக்கும். ஸோ நம்ம பருப்பை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி இந்த மாதிரி பி1 பி2ங்கிறது நிறைய இருக்கு. நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, ஒமேகா இதெல்லாம் எதுவுமே இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து மத்த குரூப்ல இருக்கும். ஏன்னா விட்டமின் ஏக்குன்னு வந்து இந்த தட்ஸ்ல நிக்கிற அது இது மாரி நெறைய இருக்கு. ஸோ அது பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து காணொளிகள்ல பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் மக்களே. நாம ஏன்னா தானியங்கள் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளோட இதய செயல்பாடுகள் எல்லாம் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. நம்ம நல்லா சரிவரையா இயங்குறோம். நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் செரிச்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து நம்மளுக்கு பின்னாடி அடுத்த நாள் வந்து போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் நினைக்காதீங்க. அது போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு தான் இருக்கு. சக்கைகள் மட்டும் தான் வெளியே வருது. சத்துக்கள் உள்ளே தான் இருக்கு. ஸோ அந்த சத்துக்கள் வந்து இப்போ கலோரிஸ் இல்லாமல் நம்மளால ரொம்ப தூரம் அதிகமாக நடக்க முடியாது. பட் ஆனால் கார்போஹைட்ரேட் இல்லாமல் நம்மளால உடல் எனர்ஜியோட இருக்க முடியாது. ஆனால் அவங்க அதிகமாக போயிட்டாலும் பிரச்சனை இருக்கு. ஸோ தானியங்கள்ல இருக்கிற அந்த முக்கியமான சப்ளிமெண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தானியங்களை மிகப்பெரிய அளவில் நமக்கு உடம்புக்கு தேவையான தானியங்களை நம்ம கொடுத்து நம்ம உடம்பை மிகப்பெரிய அளவில் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா நீங்க எங்களோட இணைந்திருங்க. கண்டிப்பா உங்களுக்காக